கலசம் டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையில இருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல 5வதா வரக்கூடிய நட்சத்திரம். இதை உடைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முதல் 2 பாதம் ரிஷபராசியிலும் 3, 4ஆம் பாதங்கள் மிதுன ராசியிலும் வரும். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் பகவான். ஆணோட தலையோட தோற்றத்திலையும் சில சமயங்கள்ல தேங்காயில இருக்கிற 3 கண்கள் அந்த அமைப்புலையும் இந்த நட்சத்திரம் தெரியும். அதாவது இந்த நட்சத்திரமே பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்களோட தொகுப்பு தான் மிருகசீரிஷம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க விடாமுயற்சி கொண்டவர்களா இருப்பாங்க. துணிச்சல் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறாங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களா மட்டும்தான் இவங்க வழி நடத்திக்குவாங்க. மத்தவங்க நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கறனால உறவுகளுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, தாய் தந்தையருக்கு நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல 4 பாதங்களுக்குமே தோஷம் கிடையாது. சோ ஒரு நல்ல அருமையான நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தோட சின்னம் பாத்தீங்கன்னா தென்னை மரம். தென்னை மரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை குறிக்கும். ஒரு தென்னை மரம் எப்படிங்க அந்த தென்னை மரத்தோட எல்லா பகுதியுமே நம்மளுக்கு பலன்கள் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடியவர்கள். இவங்களோட பழகும் போது நல்லது மட்டும்தான் இவங்க கைட் பண்ணுவாங்க. பெண்கள் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் நல்ல வசதி படைத்தவர்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல. இந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கனாலே இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பூமி யோகம் நல்லா இருக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள் கூடும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க உணவுன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் உணவை அதிகமா உணவுல எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு காது கேட்கும். ஆனா ஒரு 3, 4 தடவையாவது நம்ம கூப்பிடணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மதிக்காம இருக்காங்க அப்படின்னு இல்ல. இந்த நட்சத்திரங்களோட பிறந்தவங்களோட அமைப்பே அப்படிதான். பொதுவா பாத்தீங்கன்னா காதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. ஒசூர்ல இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். ஏன்னா பொதுவா இந்த மிருகசீரிஷம் பாத்தீங்கன்னா குருவோட தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.